அனைவருக்கும் வணக்கம். நிறைய நகைச்சுவையான விஷயங்கள் இந்த காணொளியில் இருக்குது. தாவேக்கா காரணங்க செமையாக நகைச்சுவையான விஷயங்களை பண்ணியிருக்கானுங்க, ஃபன் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதலாவதா இன்னைக்கு, அதாவது 7ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கும் விஜய் பரப்புரைக்கு வரவில்லை. இன்னைக்கும் ரத்து பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரியே 1 மணி நேரம் தான் எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால நாங்கள் வரமாட்டோம். நாங்கள் நிறைய பேசணும். எங்களை திமுக முடக்க பார்க்குது. அதனால நாங்கள் 1 மணி நேரத்துக்குலாம் வரமாட்டோம். எங்கள் தலைவர் வெளியே வந்தால் அறுத்து தள்ளிடுவார். அதனால அவருக்கு நிறைய டைம் வேணும்னு சொல்லிட்டு வேணும்னே ரத்து பண்ணியிருக்கானுங்க. இன்னைக்கு சைதாப்பேட்டை பகுதியில் பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தது. காவல்துறையும் அனுமதி கொடுத்தாச்சு. ஆனாலும் இவனுங்க நேரத்தை சுட்டி காட்டி நாங்கள் வரமாட்டோம்னு ரத்து பண்ணியிருக்கானுங்க. சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தாவேக்கா கட்சிக்காரனுங்க, விஜய் ரசிக குஞ்சுகள், தாவேக்காவில் வேட்பாளர்கள்னு நிப்பாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, விஜய் எப்படியும் வெளியே வர போகிறதில்ல வீட்டை விட்டுட்டுன்னு தெரிஞ்சதுனால ஒரு பொம்மையை ரெடி பண்ணி அவனுங்க பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய வாகனத்தில் பக்கத்தில் நிப்பாட்டி பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. பொம்மையை ரெடி பண்ணியிருக்கானுங்க. இந்த காணொலியை பாருங்களேன். ஐயோ அம்மாங்கோ, என்னங்க இது? பொம்மையை ரெடி பண்ணி வச்சு வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மக்களே வாக்களிச்சிருங்க அப்படின்ட்டு. விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இதெல்லாம்? சே, விஜய் இதாவது கொஞ்சம் பார்க்கலாம். இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தொண்டர்கள். ரொம்ப கேவலமாக போச்சு. நம்ம இப்போவாது போவோம், இதுக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவை கட்டுவோம் அப்படின்ட்டு போனாக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது அப்படியே பார்க்குறதுக்கு ஜெயலலிதா அம்மையாருடைய சவப்பெட்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை வச்சு வாக்கு கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அதாவது ஒரு லாஜிக் இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் இறந்துட்டாங்க, அதனால் வாக்கு கேட்குறதுக்கு அவங்கள உபயோகப்படுத்துறதுக்கு நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அது முட்டாள்தனமாக இருந்தாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இங்கே விஜய் உயிரோடு இருக்கிறப்போவே அவர் ஒரு பொம்மையாக ரெடி பண்ணி வச்சு கொண்டு போகிறானுங்கண்ணா. இது என்ன இது? ஏற்கனவே என்னன்னா, விஜய் பக்கத்தில் நிற்க வைக்கிற மாதிரி ஒரு அட்டையை ரெடி பண்ணி பக்கத்தில் நிற்க வச்சு அதில் என்னமோ பண்ணானுங்க. டிவிக்கே உறுப்பினர் கார்டு என்னமோ கொடுக்குறானுங்க, நல்லா செஞ்சானுங்க. இப்போ என்னன்னா, வாக்கு கேட்கறதுக்கும் அட்டையை தான் ரெடி பண்ணியிருக்கானுங்க, பொம்மையை ரெடி பண்ணியிருக்கானுங்க. ஒன்ஸ் அ வைஸ் மேன் டோல்டு, அதெல்லாம் வெறும் அட்டை தான், தட்டுனா கீழே விழுந்துடும், காத்தடிச்சா பறந்துடும் அப்படின்ற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அதுதான் இப்போ ஞாபகம் வருது. அதெல்லாம் வெறும் அட்டை. இவங்க என்ன நினச்சிட்டானுங்க, இப்படி ஒரு பொம்மையை ரெடி பண்ணி போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டோம்னா அதை எல்லாரும் விஜயின் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கானுங்க போல. எல்லாரும் சிரிப்பாங்க, அடே கோமாளிகளை என்னடா பொம்மையை தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்படி பண்ணுறது ஒரு ஸ்மார்ட்டான வழின்னு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, விஜய் எப்படியும் வெளியே வந்தாலும் என்ன பண்ண போகிறாரு? அதே தான், திமுக ஒரு தீய சக்தி, டிவிகேவா டிஎம்கேவா, இந்த இப்படி விஜய் பேசியிருக்காருல ஒவ்வொரு இடத்துலையும், அதையெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு ஸ்பீக்கரில் ப்ளே பண்ணி விட்டுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. விஜய் பேசுகிற மாதிரியே தானே இருக்கும். விஜய் இதை தானே பேச போகிறாரு. அப்போ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, கூட்ட நெரிசல் ஏற்படாது, எந்த உயிரிழப்புகளும் ஏற்படாது, யாருக்கும் மயக்கம் வராது, எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? அப்போ இப்படி பண்ணிடலாம் இல்லையா? இது சரியா இருக்கும். அதனால தாவேக்கா அணில் குஞ்சு வேட்பாளர்கள் ஒரு ஸ்பீக்கரை வாங்கி வச்சு டிவிகே ஒரு தீய சக்தி, டிவிகே டிஎம்கே இப்படியெல்லாம் விஜய் பேசினதை ரிப்பீட் மோட்ல போட்டு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு, சுலபம். உங்க விஜய் கிடையாது, அட்டை விஜய் அட்டையாக வரேனா, பொம்மை விஜய் பொம்மையாக வரேனா. அது கரெக்டாக இருக்கு பாருங்களேன். அது ஒரிஜினலாக சொன்னான், எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரட்டும்டா, அந்த டேட் மட்டும் தெரியட்டும்டா, எங்கள் தலைவர் வீதியாக இறங்கி வருவார், தமிழ்நாடே பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும், வித்தியாசமாக நடக்கும் அப்படின்னு சொன்னான். இதுதான் தமிழ்நாடே பார்க்காத விஷயம். இப்படி தான் பொம்மையாட்டு வீதியாக வருவாருன்னு சொன்னதை சொல்லாமல் விட்டுட்டானே. எல்லாரும் என்னமோ எதிர்பார்த்தாங்க, விஜய் என்னமோ சூறாவளியாக சுழல போகிறார் அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் பார்த்தாக்கா பொம்மையாக தான் வருவார். இதுதான் அதுதான். ஐயோ, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற விதமாக தான் இருக்குது. தாவேக்கா தலைமைக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும். ஏன்னா விஜய் எப்படியும் வெளியே வர மாட்டார். அதனால இதே மாதிரி கட் அவுட்டு பொம்மையெல்லாம் ரெடி பண்ணிட்டா தாவேக்காவுடைய எல்லா வேட்பாளர்களுக்கும் ஆர்டரின் பெயரில் அவங்கவுங்க வீடுகளுக்கே டெலிவர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பொம்மைகளை ரெடி பண்ணி வீட்டுக்கெல்லாம் அனுப்பி விட்டாங்க. இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணாங்கன்னா இன்னும் கல்லா கட்டும். ஆனால் இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு கேவலமான கட்சியை பார்த்ததே இல்லை. இவனுங்கெல்லாம் இதெல்லாம் காமெடி ஆகும்னே தெரியாமல் பண்ணுறானுங்க. இது விளையாட்டு கிடையாது, அரசியல் களம். எல்லாருமே சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படின்றது தெரியாமல் இப்படி பொம்மையெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு வர பாட்டு வந்தாலே சில பேர் வாழும் வெல்லும் போல அதாலே வரலாறு வகை போல எவனும் இல்லை, இது ஒன்று உருவாகும், பேர் உயிராகும் அப்படின்னு பாட்டு ரெடி பண்ணி போட்டிருக்கானுங்க. என்ன இளவு பாட்டா அதுவும் தெரியல. அரசியலுக்குள்ள காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. காமெடி பண்ண வேண்டிய இடத்துல எல்லாம் காமெடி பண்ணாம இங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல வேற சில ஊடகங்கள்ல சில நண்பர்கள்லாம் பகிர்றப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த அட்டையை எடுத்து இந்த பொம்மையை எடுத்து போட்டு, விஜய் பொம்மையை எடுத்து போட்டு டம்மி விஜய், பிரச்சாரத்தில் ஈடுபட்ட டம்மி விஜய் அப்படின்லாம் போடுறாங்க. அது என்ன டம்மி விஜய்? விஜய டம்மி தானே.
விஜயும் டம்மி, விஜயை போலவே ஒரு டம்மி அப்படின்னு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல ருசிகரமாக இருக்கும், ருசிகரமாக நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும், சுவாரஸ்யமாக. இந்த மாதிரி பொம்மைகளை எடுத்துக்கொண்டு போய் இந்த குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து கொல்லுதுங்க இல்லையா, அந்த பெற்றோர்கள் கையில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாவது சாகாமல் தப்பிக்கும். இப்படி ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இல்லாத ஒரு இதில் தான் வராங்க. அந்த டேஷ் போட்டுக்கிறேன், அதை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த வார்த்தைகள் ஏதாவது சொல்லிட்டோன்னா அப்படியே கொதிச்சுருவாங்க. அந்த இதில் வர்றதுனால தான் குழந்தைங்களையெல்லாம் கொல்றாங்க. ஆகவே இந்த மாதிரி ஒரு பொம்மையோ ஒரு அட்டையோ இருந்துட்டுன்னு சொன்னால் அது கூடவே குடும்பம் நடத்திப்பாங்க. ஏன்னா புருஷனை விட விஜய் தான் முக்கியம், பொண்டாட்டியை விட விஜய் தான் முக்கியம், அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் இந்த ரசிக குஞ்சுகளுக்கெல்லாம். ஆகவே இந்த மாதிரி ஒரு பொம்மையோ அட்டையோ கொஞ்சம் இன்னும் கூட ரியாலிஸ்டிக்காக அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது கூடவே குடும்பமே நடத்திடுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவனுங்க வேட்புமனு தாக்கல் பண்றதுல இருக்கக்கூடிய கோமாளித்தனங்களை எல்லாம் பாருங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தொகுதியோடைய தாவேகா வேட்பாளர் பாரியோடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேட்புமனுவில் எழுத்து பிழைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒழுங்கா நிரப்பலை, அந்த வேட்புமனு ஒழுங்கா நிரப்பாமல் கொடுத்துருக்கானுங்க. இதனால அந்த வேட்புமனுவை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேட்பாளராக போட்டிருக்கிற ஒருத்தனுக்குமே எழுத படிக்கவே தெரியாது போல இருக்குங்க. இதுக்கு முந்தின நாள் தான் ஸ்ரீவைகுண்டத்துடைய தாவேகா வேட்பாளர் வந்துட்டு எதுவுமே ஃபில் பண்ணலை வேட்புமனுவில், அப்படியே கொண்டு போய் நீட்டிருக்காப்புல. தேர்தல் அலுவலர் வந்து எதுவுமே ஃபில் பண்ணல, ஒரு டீட்டெயிலும் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருக்காப்புல. இன்னைக்கு பார்த்தா சிதம்பரம் தொகுதியுடைய வேட்பாளர் வந்து ஒழுங்காக ஃபில் பண்ணல, எழுத்து பிழை இருக்குன்னு சொல்லி வேட்புமனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அரசியல் பண்ண போகிறோன்னு வந்தாச்சு, அரசியல் கட்சின்னு ஆயாச்சு. ஒரு வேட்புமனு ஒரு ஃபார்மு அதை கூடவா ஃபில் பண்ண தெரியாமல் இருப்பீங்க? கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு பாலை தூக்கி பீச்சு பீச்சு அடிச்சுக்கிட்டு தேட்டரில் படம் இறங்குறப்போ சரவடியை விட்டு வெடிக்க வச்சுக்கிட்டு பிளாக்ல டிக்கெட்டுகளை விற்றுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்து ஒழுங்காக படிக்காமல் இருந்தால் இப்படி தான் நடக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகாவுடைய இன்னொரு வேட்பாளரை காணுமா. எடப்பாடி தொகுதியுடைய தாவேகா வேட்பாளர் அருண்குமார் அப்படின்றவரை காணும்னு சொல்லி தகவல் வந்திருக்குங்க. அவரை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தாவேகாவுடைய ரசிக குஞ்சுகள், அந்த நபர் அந்த வேட்பாளருடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி போய் முற்றுகையிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்குலாம் ஆதரவாளர்கள் வேற இருக்காங்களா? அப்படி உண்மையாலுமே கடத்திக்கிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவனுங்களையும் சேர்த்து கடத்திட்டு போயிருக்கலாம். எனக்கு என்னமோ எடாப்ஸ் அவர்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்கு. நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, காசு ஏதாவது கொடுத்துருப்பாரு, அதை வாங்கிட்டு ஓடி போயிருக்கலாம். இவனுங்கெல்லாம் கடத்துற அளவுக்குலாம் ஒர்த்து இல்லையே. இவனுங்களை கடத்தி வச்சு என்ன பண்ணுறது? உண்மையாலுமே இவனுங்களை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க இவனுங்களை போய் கடத்துற அளவுக்கு ஒருத்தன் யோசிச்சிருக்கானா அவன் எவ்வளோ பெரிய டுபாக்கோரா இருப்பான். ஒரே கூத்தா இருக்கு போங்க, இந்த தேர்தல் ஒரே கூத்தா இருக்கு. இந்த எடப்பாடி தொகுதியுடைய தாவேகா வேட்பாளர் அருண்குமார் இந்த நபருடைய வேட்புமனுவை நிராகரிச்சிட்டாங்க. வேற அவருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதுனால தாவேகா சார்பில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட யாருமே இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒரு கட்சியாடா இது? என்னடா கருமா இது? எவனுக்கும் ஃபார்மை ஃபில் பண்ண தெரியல, இன்னொருத்தர் என்னன்னா ஓடி போகிறான், கேட்டால் கடத்திட்டாங்கன்னு உருட்டுறானுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த எடப்பாடி தொகுதி வேட்பாளர் ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்காரு. மற்ற வேட்பாளர்களுக்கெல்லாம் ஃபில் பண்ண தெரியலன்னு சொல்லி மாட்டி பிடிச்சி எல்லாரும் கலாய்க்கிறாங்க. இவங்கெல்லாம் அங்கே தேர்தல் அலுவலகத்துக்கு போகிறதுனால தானே இப்படியெல்லாம் வந்து மாட்டுறாங்க. நம்ம போகாமலே இருந்துடலாமே, நமக்கு படிக்க எழுதுறதுக்கு எதுவுமே தெரியாதுன்றது வெளியே தெரியாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஓடி போயிட்டாப்லன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இப்படியா இருக்கலாம். ஏன்னா இவனுங்களை கடத்துற அளவுக்கு இவனுங்க ஒருத்தும் கிடையாது, இவனுங்க வேற எதுக்குமே ஒருத்து கிடையாது. ஆகவே இவனுங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுன்றது வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஓடி போய் ஒளிஞ்சிருக்கானுங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இந்த நபரை இப்போ 1-2 நாளாக காணும்னு சொல்லி இவனுங்கெல்லாம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க தாவேகா அணில் குஞ்சுகள். விஜய்ன்றவரை ரொம்ப நாளாக காணுமே, அதை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. விஜயை காணும்னு யாராவது எங்கேயாவது போய் போராடுங்கடா, அப்போவாது வெளியே வரானான்னு பார்ப்போம். இன்னும் புதிதாக பல கோமாளித்தனங்கள், பல தற்குறித்தனங்கள் தாவேகா சைட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். தேர்தல் வர்றதுக்குள்ள எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு சொல்லவே தேவையில்லை, பல விஷயங்கள் நடக்கும். கோமாளித்தனங்களும் தற்குறித்தனங்களும் இதெல்லாம் நடக்கும். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.